வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. ரியல் மன்மதன் நீங்க பார்த்தாலும் ரியல் மன்மதன் இவர்தான். யாரு? செகண்ட் ரோல ஃபோர்த். யார் மார்க்கா? Black color. What's your name? ரேகா. டேய் உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாலிட்டி சூர்யா. சூர்யா. அடங்கப்பா என்ன பிரச்சனை உனக்கு? அவர் உன்னை விட 1000 மடங்கு அழகு. காலங்காலமா அழகியல் அப்படின்னா பெண்கள் தான். அது கவிதையிலையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், இலக்கியத்திலிருந்து இப்ப வர திரைப்பட பாடல்கள் வரைக்குமே பெண்களோட அழகியல் குறித்து தான். ஆண்கள்னாலே வீரம்பா, பெண்கள்னாலே அழகுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழுமைங்களோட தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பா தமிழர்கள்ல அப்படிப்பட்ட அழகான கார்ஜியஸ், ஃபேண்டாஸ்டிக்கா, ஃபேபுலஸ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னொரு பக்கம் நான் அந்த தலைப்பை சொல்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். காரணம் என்ன, நீங்க பாருங்க ஸ்ட்ரென்த்தே பாருங்களேன். மொய் ஒரு ஈ கூட்டம் மாதிரி எவ்வளோ பேரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இவங்களெல்லாம் பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு நிச்சயமா இப்ப பாத்துட்டு இருக்கவங்க என்ன டாபிக்கா இருக்கும். ஒரு சைட் பசங்க, ஒரு சைட் பொண்ணுங்க, அதுவும் அழகான பொண்ணுங்க, மிகவும் அழகான ஆண்கள், அப்படி வச்சுக்கலாம். மிகவும் அழகான ஆண்கள் வந்திருக்காங்களே. என்ன காரணம்னா இன்னைக்கு ஆண்களோட எமோஷன்ஸ் சம்பந்தப்பட்டதுதான் இது. பெண்கள் ஆண்களை எப்படி பாக்குறாங்க? சில பேர்லாம் எப்பவுமே ரோமியோ 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 ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையன், காதல் அப்படியே திளைத்து ஓடுறவனா இருந்தா. சில பேர்த்த ஆனா மன்மதன் சொல்லுவோம். ஏன் அவங்க மன்மதன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பெண்களுக்கு நிறைய பிடிக்கும், பார்த்தோன்னே பிடிக்கும், அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டரா இருக்கும். நான் தான் சொன்னேன், ஆண்களை வெறும் வீரத்தோடையும் வாழ்க்கையோடையும் சித்தரிக்காம ஆண்களுக்கும் அழகியல் குறித்த விஷயங்கள்லாம் இருக்கு. பை பர்த்டே, பை பார்னே அவங்கள்ட்ட இருந்து ஸ்ட்ரக்சர் அதை ஏற்படுத்திக்குவாங்க, மன்மதன்களா இருப்பாங்க. அப்படிங்கறதுக்கான காரணம் தான் ஒட்டுமொத்த மன்மதன்களுக்கும் வாழ்த்துக்கள் நெல்கவனி கொடுக்கிறது. பெண்கள் அதிகம் நேசிக்கும், விரும்பும், பேசப்படும், பழகணும்னு ஆசைப்படுற மன்மதன்கள் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இயல்பாவே இப்போ உள்ள பெண்கள்லாம் இப்படிப்பட்ட மன்மதன்களை பிடிக்குதா, ஏன் பிடிக்குது, அவங்க இப்ப வளர்ற ஸ்டென்ல எந்த மாதிரியான ட்ரெண்டான பசங்களா ஆசைப்படுறாங்க அப்படின்னு போறோம். நம்ம முதல்ல நான் உங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டின் வரணும்னு ஆசைப்படுறேன். சோ உங்களுக்கு தான் 1 நிமிஷம் டைம் தரேன். அழகு பெண்களுக்கெல்லாம் 1 நிமிடம் டைம். இந்த பக்கம்லாம் பெண்கள் அதிகம் நேசிக்கும், பெண்கள் அதிகம் விரும்பும் மன்மதர்கள் யாரா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க, பாட்டு கேட்கலாம். Here we go, ladies, this one's for you. Lakshmi Padmini Vidya Rekha Sita Geeta oh Lalita tatte para atte petta tatte ana tatte kellam taitu vaithe poomettai vittai enatti kindra vittai ivan tattu tandal tangal kaanum mojjattai mattalileye vetravan yarike sollatanadille பெண்களுக்கு தான் கேட்கறதுக்கு முன்னாடி, இப்படிலாம் பெண்கள் இருந்தா ஜோஷா இருக்கலாம். இந்த பையனை அடக்கவே முடியல என்னால. ஜல்லிக்கட்டு காலையை கூட அடக்கிடலாம் போல, இந்த பையனை அடக்க முடியல. ஏன் உம்முன் இருக்க? குளிர் சார். குளிர்தா? சரி, அந்த பையனுக்கு தான் பெட்ஷீட் போர் வேர்வை கொடுங்க. நீங்க சொல்லுங்க, நிறைய நேரம் பார்த்திருப்பீங்க அப்படியே அந்த அவங்க அழகுல மயங்கி பயங்கரமா அந்த வடிவேல் சொல்றாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நிஜமா பசங்க ஸ்மார்ட்டா இருக்காங்க, எல்லாருமே அழகா இருக்காங்க. கீழ் ரோலையும் சரி மேலையும் சரி. யாரெல்லாம் மன்மதர்களாக இருக்க முடியும், மன்மதர்களா இருக்காங்க உங்க பார்வையில? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் பர்சன் அவரா? தொலைஞ்சு போன மாதிரியே இருக்காரு எங்கேயோ. நிறைய பேருக்கு வந்து ஃபார்மலா ட்ரெஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஏமா சட்டை 2 பட்டனே அவுத்து விட்டு, செயின் போட்டு, கையில கயிறு எல்லாம் கட்டி, அந்த பொண்ணு உன்ன சொல்லிருக்குப்பா, நீ தான் அழகா இருக்க, இவ்வளோ பேத்துல நீ தான் அழகா இருக்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஹவ் டு யூ ஃபீல்? கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு பொண்ணு சின்ன சொல்லிச்சேன்ட்டு ஒரு சந்தோஷம் வருது. ஒரு பொண்ணு இல்ல, முதல் பொண்ணே உன்னை தான் சொல்லிருக்கு. இல்ல சார், மொத்தத்துல ஒண்ணு சொல்லிருக்கல, லாஸ்ட் வரைக்கும் சொல்லலைன்னா கூட ஏதோ சந்தோஷம் தான். பக்கத்துல கொடுங்க. ஒருத்தர் தான் சொல்லணுமா இல்ல? ஒருத்தர் தான் சொல்லணுமா இல்ல? ஓகே, இல்ல நீங்க யார வேணா சொல்லலாம். Black color shirt. Black color கை தூக்குப்பா. யாரு? இங்க மேல. வேற அவங்க அப்புறம் இந்த சைடு இங்க black நீ தான். அவங்க தான். அப்புறம் கீழ ப்ளூ கலர். கீழ யாருமா? ப்ளூ கலர். தென் அப்புறம் பிங்க் கலர். பிங்க் கலர் கை தூக்குப்பா.
இவங்க எல்லாம் மன்மதனுங்களா? ஆமா. ஏ அப்ப சிரிப்பா வராது, அது சிரிப்பா எடுக்கிறா. ஐயோ சூப்பர். ஏன்பா மன்மதன் உன்ன சொல்லிருக்காங்க? how do you feel? ப்ரௌடா தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியலையே. ஏஞ்சல்ட்ட கொடுமா. ஏஞ்சல் சொல்லுமா, இவங்க யாரு மன்மதனாக இருக்கக்கூடும்? பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தா இந்த 4 பேரு கொஞ்சம் ஃபங்கியா இருக்காங்கன்னா அப்ப இந்த 4 பேரு. எந்த 4 பேர் என்ன மாதிரி முடி இல்லாம இருக்காங்க? எந்த 4 பேரா? இவங்க 4 பேரு. 1 2 3. அப்புறம் அங்க இருக்கிற அந்த 3 பேர் யாரு பின்னாடி? அந்த கிரீன், அந்த கிரீன் பிளாக், அந்த பர்பிள், அந்த 3 பேரு. ஓகே. அதே இது நீங்க முலின்னு சொன்னீங்கல்ல, திருட்டு முலி. அது ஆனா இங்க இருக்கிறவங்களும் அந்த கிரீன் கலர் ஷர்ட்டும். இந்த பையனும் யாருன்னே தெரியலனா கூட ஒரு மாதிரி முழிக்கிறதெல்லாம் இதுல நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுமா? நிச்சயம் அந்த கிரீன், அந்த கிரீனுக்கு தான். இல்ல இல்லவே இல்லனா கூட மேபி போய் சொல்லலாம். இல்ல கிரீன் அவர் சம்பந்தம் இல்லாம போட்டோம்ல, கிரீன் சிக்னல் வந்து புரியுது எனக்கு. ரைட், கிரீன் சிக்னல். குட். அந்த பிளேசர் போட்டுருக்காருல சார். அப்பா பிளேசர் போட்டு கை தூக்குப்பா. குட் குட். பிளேசர் போட்டுருக்காரு, அழகா இருக்காரு. அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி. கொடுங்க அவர்ட்ட மைக் கொடுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காப்பா உனக்கு நிறைய? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சார். அவங்க கேர்ளா இல்லையோ? அவங்க கேர்ள் தான். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே குட். ஏன்ப்பா ஒரு மாதிரி உம்முன்னே இருக்கு? ஒரு மாதிரி நீனும் என்ன சார், இன்ன வரைக்கும் யாருமே சொல்ல. கோட்லாம் போட்டு வந்தேன். ஸோ இந்த செட்லேயே இவங்க கொஞ்சம் அழகா இருந்தாங்க, முன்னாடியே பார்த்துட்டேன். உடைத்தாய் நொறுங்கவே என் மறு இதயம் தருவேன் நீ உடைக்கவே. ஸோ அதனால அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே. கொடுங்க. பிஸ்தா கிரீன், பிஸ்தா கலர் பிளாக் ஒன் பக்கத்துலயே வா. இந்த 2 பேரும் தள்ளி உட்காரங்கப்பா. பொழுதுனைக்கும் சொல்றவங்க அவங்க 2 பேர் தான் சொல்றாங்க. அந்த கை தூக்கு 2 பேரும். நிறைய பெண்கள் உங்களை தான் சொல்றாங்க. எப்படி இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களோ? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? ஓகே. யார் மன்மதன் மாதிரி யார் இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட். மாடர்னா ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்ல யார்மா இருக்கா? யார் உங்களை பொறுத்த வரைக்கும்? செகண்ட் ரோ மகேஷ். வாட்ஸ் யுவர் நேம்? ரேகா. டேய் என்ன நடந்துட்டு இருக்கு? நல்லா இருக்கா சார்? அவதான் இது ஒரு சிரித்தாள் அன்பே. ஓகே. யார் மன்மதன் மாதிரி யார் இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? அவர் என் ஃப்ரெண்ட் ரெனோ மாதிரி இருக்காரு. ஃப்ரெண்டா? சரி ஃப்ரெண்ட விட்டுருங்க. மன்மதன் மாதிரி யார் இருக்கா? இங்க ஒரு மன்மதன் நீங்க தான். இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே சார்? இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவோ எண்ணி பார்க்கல. அவன் சொன்ன என் பேரனுங்க எல்லாம் பாப்பாங்க. சார் சீரியஸா சார்? எனக்கு அங்க யாருமே தெரியல. ரோஸ் கலர் ஷர்ட் தான் தெரியுதாங்க. அதான் நீங்க. நல்லா இருக்கேன். ஓகே. ரியல் மன்மதன் நீங்க பார்த்தாலும் ரியல் மன்மதன் இவர்தான். யாரு? அந்த செகண்ட் ரோல ஃபோர்த். இந்தடி அவர்கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு நீ உன் வாழ்க்கை எப்படி நாசமா போகும் நான் நினைக்கலையேமா. உன் வாழ்க்கை எப்படி போகும்னு நினைக்கலையேமா நானு. தம்பி என்ன ஃபீல் பண்ற? நீ என்ன ஃபீல் பண்றப்பா? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் அப்படியே லுக்காலாம் பேச, ஒழுங்கா பேசு. நீ எப்பயும் பேசுற மாதிரி. சில பொண்ணுங்களுக்கு எங்கள மாதிரி பசங்க ரொம்ப பிடிக்கும். சில பொண்ணுங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். இல்ல பல பொண்ணுங்களுக்கு பிடிக்காம இருக்கும், சில பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அப்படி வச்சுக்கோ. சில பெண்களுக்கு பிடிக்கும். இல்ல அப்படி இல்ல. என்ன யூனிக்கா உங்ககிட்ட என்னப்பா இருக்கு? அப்படி என்ன இருக்கு? முடியலடா. பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட். ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட். திஸ் மேன் நான் ரொம்ப நல்லவன் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட இருக்காரு. பட் ஆனா ஐ திங்க் ஹி வாஸ் எ ப்ளே பாய். சினிமா நடிகர்கள்ல அவரை ஒப்பிட்டு பார்க்கணும்னா யாரை சொல்லுவீங்க? ஜஸ்ட் சும்மா. சிம்பு. அவர் சிம்பு மாதிரி இருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் கை தூக்குங்க. சிம்பு மாதிரி இருக்காரு. ஐ அம் தி ஃபர்ஸ்ட். ஓகே. இல்ல முதல்ல ரொம்ப நல்லவன் மாதிரி இருக்காரு நீங்க, அப்புறம் சிம்பு மாதிரி இருக்காரு நீங்க. நல்லவன் மாதிரி காட்டிக்கிறாரு. பட் ஆனா ப்ளே பாயா இருப்பாரு. ஓகே. இப்போ உங்கள்ட்ட வரேன் நானு. நீங்க மன்மதன் ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால, மன்மதன் ஆக்கிடணும், நான் என்ன சுத்தி பெண்கள் இருக்கணும், பெண்களோட வரவு ஜாஸ்தியா இருக்கணும் என்னோட டைரியில, என்னோட செல்போன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டுற விஷயங்கள்லாம் என்னென்ன? FB-ல மாசா போட்டோ போடணும். FB-ல மாசா போட்டோ போடணும். குட். கடன் அதே மாதிரி காசு நல்லா செலவு பண்ணணும் சார். காசு செலவு பண்ணணும். ஓகே சார் பொய் நிறைய சொல்லணும் சார். பொய் நிறைய சொல்லணும்.
கொச்சியிலலாம் பொண்ணுங்க இருக்கும்போது கார் எடுத்துட்டு வந்து ஸ்டைலிஷா ஓட்டிக்காங்க. கார் எடுத்துட்டு வரணும், லாவிஷா இருக்கணும். நம்ம அடே சூப்பர், கரெக்ட் தான். சீன் போடணும் கார் எடுத்துட்டு வந்து. பைக் ஸ்டண்ட். பைக் ஸ்டண்ட். ஓகே, வேற சீன் போட தெரியணும், ஆனா அந்த சீன் போடுறது உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க பண்ற மாதிரி. ஆமா. ஓகே, குட். வேற ஸ்மார்ட்டா இருக்கணும், காமாவும் இருக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கணும், காமா இருக்கணும். நீங்க உங்க ரெண்டு பேர்த்தோட வாக்குமூலம் ரொம்ப முக்கியம் தம்பி. நீ சொல்லிட்ட ஸ்மார்ட்டா இருக்கணும், காமா இருக்கணும். நீங்கப்பா FB போட்டு போட்டோ போட்டு தான் நான் ஃபேமஸ். FB தான் நீங்க ஃபேமஸ் ஆனது. FB தான். கீழே கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சார். ஸோ பொண்ணுங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஆனால் பொதுவான விஷயம் வந்து மியூசிக். ஸோ நான் வந்து காலேஜ் டைமிங்கில் நிறைய ஷோஸ் ஆடிஷன்ஸில் பாடும்போது லைக் நான் சும்மா போய் பாடினாலே பேசுவாங்க, சும்மா ஃப்ரெண்ட் ஆவாங்க. பாடினா இம்ப்ரெஸ் ஆவாங்கங்கிறீங்க. எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க வாங்க. வெண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், விண்மீன் விழியில் இணையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. கொஞ்சம் கை தட்டலாமே, கை தட்டலாம். டான்ஸ் பண்ணுவீங்களா? டான்ஸ் யாராவது டான்ஸ் பண்ணுவீங்களா? விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் என்னையே தொலைத்தேன். மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மலரை மொழி போல மனதில் ஒரு பாட்டு. இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன சொல்றாரு? ஃபுல் ரிசப்ஷன் பிளானிங் சார். இது முன்னாடியே ரிசப்ஷனுக்கு முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும். வந்தோடனே அந்த பொண்ணு இவரை தான் பிடிச்சிருக்குங்குது. இந்த பையன் கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து ஆடுது. இது இவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. இது பயங்கர ரிசப்ஷன் பிளான் அப்படின்னு நண்பர் சொல்றாப்ல. கரெக்டா? பட் எப்படி பாடினாரு? தேங்க்யூ ஸோ மச். ஒரு கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆரம்பத்துல 1-2 பேர் தான் சொன்னீங்க. அவரு கோட் போட்டிருக்கவரு அழகா இருக்காரு சார், ஃபார்மலா இருக்காரு. நீங்க இப்ப எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கா அவரை? கை தூக்கலாம். அறிவில்ல உங்களுக்குலாம். யார் சொல்லு, கை தூக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நானா எனக்கு அந்த 4 புச்சிஞ்சி. this one. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கும்போது 6 பேர் தூக்குனாங்க. இப்போ இவரு கேட்கும்போது 3 பேர் தான் தூக்குனாங்க. பயமுறுத்துறாருப்பா. நிஜமா எனக்கு பிடிச்சிருச்சு பாட்டு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? பாட்டு பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்ப மகேஷ் எங்க போனா, சதீஷ் எங்க போனா, இப்போ இல்ல அவர் எங்க போனாரு? எல்லாம் கோட்டான். வேற என்னென்னலாம் இந்த மாதிரி செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க நீங்க? ஒரு 5 பசங்களை டம்மியா வச்சுக்கிட்டு அதுல வந்து ஹீரோ மாதிரி நிக்கணும். அந்த பொண்ணு முன்னாடி காட்டும் போது அந்த பொண்ணு இவர் பெரிய இதுவா இருக்காருன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 பசங்களை டம்மியா வச்சிருக்கீங்க. உங்களதான் கேட்கணும்னு நினைச்சேன். பொறாமையா இருக்கு, ஆசையா இருக்கு, கட்டி உங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. என்ன இது? என்ன உண்மையிலே உண்மையா முடியா, டோபா முடியா? உட்கார். ஹேர் டச் பண்ணாதீங்க. டோவா இல்லல, ஹேர் டச் பண்ணா ஹேர் ஃபால் ஆகும். அப்படியா? ஒரு வருஷம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். இது தெரியாம எத்தனையோ வாட்டி நான் ஹேரை டச் பண்ணிருக்கேன் தம்பி என்னோட. ஓகே தம்பி, எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்றீங்க? நிஜமா நான் பார்த்து வியக்குறேன் இதை. 3 வருஷம் 10 மாசம், இன்னைக்கு 11வது நாள் சார். வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. முடி வளர்த்து. ஓகே, தொடவே இல்லை அது வரைக்கும்? தொடவே இல்லை. இன்னொரு 3 வருஷம் வளர்க்க போறேன்னு இருக்கேன். இன்னும் 3 வருஷம்? 3 வருஷம் வளர்க்க போறேன். பக்கத்துல ஒரு வேளை உட்கார கூடாது, ஃபுல்லா முடிதான் இருக்கும் அது வரைக்கும். என்ன வீட்ல என்ன சொல்றாங்க? எப்படி ஒத்துக்குறாங்க இது? வீட்ல ஒன்றும் ப்ராப்ளம் சார். நான் இப்ப சினிமா நடிச்சிட்டு இருக்கனால எனக்கு ஓகே. என்ன படம் நடிக்கிறீங்க? இப்போ வெள்ளக்காரத்தோட பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட்பா. ஓகே, இது உங்களோட அந்த நேச்சரும் அந்த முடியும் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கலாமா? ஆனா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு நல்ல ரீச் பண்ணி கொடுத்தது வெங்கட் பிரபு டைரக்டர் தான். நான் சென்டர் பேஷ் ஆட் பண்ணியிருந்தேன். எப்படி செய்வீங்க அன்னைக்கு அதுல? சென்டர் பேஷ் நீங்க தான் வருவீங்க.
கேர்ள்ஸ் வந்து நிறைய முடி அழகா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு எஃபியில் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து குரூப்பில் வந்து ஒரு பொண்ணு சேர்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இல்ல இந்த பையனெல்லாம் சொல்றப்ப நம்மள சொல்லலைங்கிற வருத்தம் இருந்துருங்க. வருத்தம் இருந்துச்சா? வருத்தம் இருந்துச்சு. வருத்தம் இருக்கு சார், கட்டாயம் இருக்கு சார். ஏன்னா எஃபியில் வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் ஆர்டிஸ்டோட நான் எந்த ஷூட்டிங் நடிச்சாலும் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு லைக்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. முடிதான் காரணம். இப்போ ரோட்ல போனாலும் நம்ம டைப் பண்ணி போக மாட்டேன், இதே தான் போவேன் நான். நிறைய பேர் பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்து சிரிப்பாங்க, கொஞ்ச நேரம் கலாய்ப்பாங்க, கொஞ்சம் பேர் ரசிப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு என்னென்ன இருக்கோ அவங்க பார்ப்பாங்க. நான் அது பார்க்க மாட்டேன். நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெயிட் சினிமாவில் அச்சீவ் பண்ணணும் அதுக்காக. நிறைய கிரைட்டீரியா சொன்னாங்க. ஃபேஸ்புக்ல மாசா போட்டோ போடணும், பைக்ல வீலிங் பண்ணணும், காஸ்டியூம்ஸ்ல இருக்கணும், பாட்டு பாடணும். அவங்க சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தாதான் மன்மதனா அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ ஃபீல்? நிஜமா கேர்ள்ஸ்க்கு வந்து பசங்க பைக்ல வந்து போறது, வீலிங் பண்றது, அதெல்லாம் கன்ஃபார்மா எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும். சோ அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆமா, வீலிங் பண்ணி உள்ள வைக்கணும், நம்மள கீழ உள்ள வைக்கணும். குட். இல்ல தப்பு இல்ல. அப்ப அவர் சொன்னது கரெக்ட். அது மாதிரி தான் கேக்குறேன். வேற என்னென்ன இருக்கு? இப்ப நான் சொன்னா அவர் வந்து கண்டிப்பா வந்து ப்ளே பாயா தான் இருப்பாரு. ஆனா பார்க்க சைலண்டா இருக்காரு. நான் சொன்ன சிம்பு மாதிரி இருக்காரு. வந்து ஆடினாரு, பாடினாரு, கூட பேர் வேற. சோ எல்லாம் செய்வாங்க, தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அந்த ப்ளே பாய். இவங்க சொன்ன கேட்டகரியை விட வேற தள்ளி வேற என்னென்ன இருக்கு? பக்கத்துல கொடுங்களேன். டெய்லி சாக்லேட் வாங்கி தரணும். டெய்லி சாக்லேட் வாங்கி தரணும். டெய்லி சாக்லேட் வாங்கி தரணும். டைரி மில்க். அங்க இருந்து கமெண்ட் வருது, சுகர் வந்துரும் பரவாயில்லையா அப்படின்னு. பரவாயில்ல. சரி, யார் ரெடிப்பா? டெய்லி வந்து நேச்சுரலா இருக்கணும். ஆர்டிபிஷியலா இருந்தா எந்த ஒரு பொண்ணுக்கும் பிடிக்காது. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி வீலிங்லாம் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தா பேசிக்கா நாங்க சொல்றது எங்கேயாவது போய் விழுந்து வார போறான் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஏதோ அவங்க லைஃப் அவங்களே ரிஸ்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க கூட போனா நம்மளே உள்காட்டி விட்டுருவான். கரெக்ட். அது ரொம்ப சீன் காட்டுற மாதிரி இருக்கும். பட் வந்து இம்ப்ரெஸ் ஆகுற. சோ ரெண்டு எக்ஸ்டெண்ட் இருக்கு. எனக்கு வீலிங் பண்ணா பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணும், இதெல்லாம் வந்து ஒத்து வராது சார், பயங்கர சீன் சார் அப்படின்னு ஒரு பொண்ணும் இருக்கு. இதான் கேக்குறேன், உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். இல்ல பிசிக்கல் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும். பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஒரு பல்கா, ஜிம் பாடி மாதிரி. ஜிம் பாடி. அங்க அந்த நண்பனை பார்த்தேன் நான். ஓகே. ஓவரா பேசவே கூடாது. நாங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசவே கூடாது. நாங்க பேசிட்டு இருக்க தான் கேட்கணும். தனியா தான் பேசணும். அப்புறம் பைக்ல எல்லாம் சீன் போடலாம், ஆனா ரொம்பலாம் இல்ல. ஒரு அளவுக்கு பண்ணணும். கொஞ்சம் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். சீன் பண்ணக்கூடாது. மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும். அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னா ஏதோ ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அவங்கள ரசிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ப்ளே பாயா இருக்காங்க அப்படின்னா முதல்ல கண்ணை பார்த்து பேசணும். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப படிப்பாளி அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ கண்ணை பார்த்து நல்லா பேசணும், ரொம்ப போல்டா இருக்கணும். சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றது அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா ஃபேஸ். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. நீங்க எல்லாருமே சிரியாம உங்க லுக் மட்டும் தான் அங்க இருக்கணும். யார் நல்லா லுக் இருக்குன்னு பாருமா. நீங்க யார் வேணா சொல்லலாம், நீயும் சொல்லலாமா. லுக், உங்களோட லுக் மட்டும். அதுக்குன்னு ஒரே பொண்ணை பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்க லுக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சார். ரெடி ஸ்டார்ட். இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க. அந்த லுக்ல பேசக்கூடாது. நான் நவுந்துறேன்ப்பா. பேசலாம் கூடாது, லுக் மட்டும் தான். கையெல்லாம் அசைய கூடாது, எதுவுமே ஒன்லி லுக் தான். நல்ல சான்ஸ்ரா உங்களுக்கு. ஓகே, எந்த லுக்குமா நீங்க சொன்னீங்க? எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, எந்த பொண்ணு பாக்குறது அப்படி. அதனால யாருமே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இல்ல, என்ன பார்க்கலனா கூட வேற யாராவது ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி பார்த்திருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே வேவரிங்கா இருக்காங்க. அதனால தான் அவங்க பேரு ப்ளே பாய். முதல்ல பொண்ணுங்களை கலாய்க்க கூடாது. ஆமா, மன்மதனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். The dressing sense and the mannerisms, behavior also. எல்லாரும் dressing sense யார் இங்க நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க? யாருமே இல்லையா? யாருமே இல்ல. ஓகே, இங்க ஒருத்தரும் மன்மதன் இல்லையா தம்பி? நீங்க வீட்டுக்கு போலாம். மன்மதன்னாலே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது சார். டிஃபரெண்டா தான் இருப்பான் அவன். சரிங்களா? இப்படிதான் இருக்கணும்னா மன்மதனே கிடையாது. மன்மதனும் டிஃபரெண்டா இருப்பான். அவனை ஒரு ஆங்கிள்லயும் பார்ப்பாங்க. அவன் டிஷர்ட்ல இருந்து, ஜீன்ல இருந்து, ஷூல இருந்து, அவன் போடுற கிளாஸ்ல இருந்து அவன் தான் மன்மதன். லுக்கா இருக்கும்.
நீ போட்டுக்கிறதெல்லாம் சொல்ற, நீ மத்தவங்க போட்டுக்கிறத சொல்ல மாட்டேன். கல்யாண் சொல்றார் சார் எல்லாமே சார் டிஃபரெண்ட். அதுதான் சார் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப அழகா சொன்னுச்சு என்னன்னா, பேசுறப்ப மரியாதை கொடுக்கணும், நம்ம பேசுறத கேட்கணும், இதெல்லாம் தான் அந்த பசங்களை தான் மன்மதனா பிடிக்கும், பிளே பாயா இருப்பாங்க, பெண்கள்லாம் அவங்கள தேடி ஓடுவாங்கிறதெல்லாம் கிரைட்டீரியா. வெறும் பார்வை மட்டும் இல்ல, ஸ்மார்ட் மட்டும் இல்ல, பொதுவாவே பசங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பவ்யமா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்மள்ட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசணும் சொல்றது தப்பு அது, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அந்த வே ஆஃப் அப்பியரன்ஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. மன்மதனுக்கு சொன்ன மாதிரி மன்மதனாலே ஒரு மன்மதன் தான். ரொம்ப காரசாரமா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட தலைப்பு இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவங்களோட உலகம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க மச்சான், தன்னோட மொபைல ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறீங்க பார் எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார் அப்படின்னு பசங்க சொல்றதும் உண்மையிலே இந்த மாதிரி பசங்க எல்லாம் பிடிக்கும் சார், இவங்க எல்லாம் பிளே பாயா தான் இருப்பாங்க, மன்மதனா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெண்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மன்மதர்கள், இன்னொரு பக்கம் யுவதிகள், இளைய தலைமுறையை சார்ந்த பெண்கள், மயக்கத்திற்குரிய நபர்கள் எல்லாத்தையுமே மன்மதர்கள். ஒரு எதிர்பாலினத்தோட வீச்சு அல்லது வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சோ மன்மதனும் கேர்ள்ஸும் இருக்காங்க. மேலும் அழகு ஊட்டுவதற்காக 2 அழகியல் வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா கேர்ள்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காத, கேர்ள்ஸ் பார்த்தாலே வெறுப்பா இருக்கிற இர்ஃபான். அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இவரை. அஃப்கோர்ஸ், ஏன்னா நமக்கு பொறாமையா இருக்குல்ல, அந்த காரணத்தினால பெண்களுக்கு நிறைய பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இவ்வளவு நேரம் கேட்டேன் நான் என்னென்ன கிரைட்டீரியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. சோ இர்ஃபான் எல்லாருக்கும் பிடிக்குமா? இங்க கை தூக்குங்க. எப்பா பயங்கரமா ஆண் தலையாடுறீங்க. குட். சோ இர்ஃபான் வந்திருக்காரு, நில்கவனி சொல்லிட்டு வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் பெண்கள் மட்டும் இல்லாம நிறைய ஆண் தோழர்களையும் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்க, அதே மாதிரி இந்த சமுதாயத்துல வந்து ஒரு நடிகை அப்படிங்கிற பட்சத்துல நிறைய மேல் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சப்பர்னா செட் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வரவேற்றுக்கலாம். சப்பர்னா, உங்க பார்வையில இந்த கிரைட்டீரியாலாம் நீங்க பழகுற சில, முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாலிட்டி, அது சினி பர்சனாலிட்டியா தான் இன்னும் இருக்கணும் இல்ல, ஒரு பர்சனாலிட்டி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரு. அப்படி யாரையும் பாக்கலீங்க, நான் அந்த மாதிரி மூவ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கேரக்டர் தெரியாது. ஓகே, போய் சொல்றாங்கல்ல இர்ஃபான். ஏய் தெரியாதுடா. இப்ப நான் அது பங்கமா டேய் இல்ல, நான் இப்ப பங்கமா சொல்றேன். இவங்க பாட்டுக்கு இந்த எபிசோட் ஓட்டு போயிடுவாங்க. 4 இடத்துக்கு போகணும், 4 பேர் முடிச்சு பார்க்கணும். தெரியாதுன்னு சொல்றேன். இல்ல, நான் அவர் தப்பா சித்தரிக்கிறது இல்ல. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா பெண்கள்லாம் பேச ஆசைப்படுற ஒரு பர்சனாலிட்டினே சொல்லலாம். நீங்க அப்படி தப்பா எடுத்துக்கீங்க? பெண்கள பேச ஆசைப்படுற ஒரு மீடியா பர்சனாலிட்டி. நான் ரீசெண்டா பொண்ணுங்க கிரேஸா பார்த்துட்டு இருக்க சூர்யா. ரொம்ப ஓல்ட் ஆயிட்டாரு. Of course, yeah, I love him. Oh. What the hell? What's wrong with him? He's 1000 times better than you. அடங்கப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? அவர் உன்னை விட 1000 மடங்கு அழகு. ஏய், சப்பர்னா பத்தி தெரியாது, அடி செம்ம அடி வாங்குவீங்க. நானே பத்தி சின்ன பசங்க வாய் பண்ணுங்களே மத்த வார்னா சாவச்சுறேன். சப்பர்னா பொய்லாம் சொல்லாத, நிறைய உனக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு சொன்ன இர்ஃபானுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? நான் படிச்சதெல்லாம் பாய்ஸ் ஸ்கூல், எப்பயுமே பாய்ஸ் கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். படிச்சதான். இப்ப நடிக்கிறீங்களே, நடிச்சது வேற படிச்சது வேற இல்ல. நடிக்கிறப்ப நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நிறைய பேர். ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி கேக்குறேன். ஒரு 10 15 பேர் இருக்காங்க. ஓகே இர்ஃபான், ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னா இர்ஃபான் வந்து நிறைய பெண்களுக்கு பிடிக்கும், தாய்மார்களுக்கு பிடிக்கும். இவங்கெல்லாம் கேட்டேன், வீலிங் பண்ணணும், ஸ்டன் பண்ணணும், பயங்கரமா ட்ரெஸ் போடணும், நிறைய பேசணும், பொண்ணுகிட்ட கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்லாம் சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்களே. இர்ஃபான் கிட்ட அப்படி என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு? பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னா ஒண்ணே ஒண்ணுதான், பி எ மேன். எதுவுமே ஸ்பெஷல் எஃபெக்ட் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. இந்த முடி வளர்க்கறது, நீ நார்மலா நீனாரு பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஒரு வார்த்தையில அடிச்சுட்டாருங்க, பி எ மேன், நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி இருந்துக்க, பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்குங்கிறது இர்ஃபானோட. சரி, மத்தவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பொண்ணுங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? உங்கள்ட்ட பழகுற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பெண்கள் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாமே A to Z வந்து இப்ப கமிட்மெண்டா இருந்தா நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆஸ் அ நார்மலா பிடிக்கிறதுக்கு வந்து மேபி பர்சனாலிட்டி தான். பர்சனாலிட்டி எப்படி நடந்துக்கிறீங்க, அப்ரோச். ஆமா, அப்ரோச். அப்படியே ஆசைப்படுறா. சாதாரணமா ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது, அந்த பொண்ணு என்னென்னலாம் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கா, என்னென்னலாம் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஆக்சுவலி எப்படின்னா அது இர்ஃபான் சொன்ன மாதிரி பி எ மேன். அதாவது ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் ஒரு பொண்ணு, அந்த ஒரு விஷயமே அவனுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்க கூடாது. நான் ஒரு பர்சன் கூட, ஒரு பர்சன், ஐம் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர அது அவ பொண்ணு அந்த ஒரு இன்டென்ஷன் வரக்கூடாது. அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட மறைச்சிடலாம். லவ்வரா இருக்கணும்னா
நிறைய ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கு ஒவ்வொரு திங்கிங் உங்களுக்கு என்னன்னா கேட்டேன். எனக்கு என்னன்னா அவனா இருந்தா பிடிக்கும். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தானா ஐ கெட் அட்ராக்டட். இந்த முன்னாடி வந்து நயன் பண்ணிருந்தா இரிட்டேட் தான் ஆகும். நம்ம ரொம்ப பூசி மொழி பேசினாலும் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நம்ம நிக்க மாட்டோம். கண்டிப்பா பொண்ணுனாலே அட்ராக்ஷன் தான், அந்த வயசு தான், 10 பருவத்துல அந்த காதல்ங்கிறது இயற்கை தான். அதுவும் மன்மதன்களுக்கெல்லாம் நிறைய காதல்கள் வந்திருக்கும். பிராங்கா யார் ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நிறைய ஃப்ரெண்டு வந்தாங்க சார், லவ்வர் ஆனாங்க, அப்படியே அவங்க போயிட்டாங்க. யார் ஒத்துக்குறீங்க? யார் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலா மன்மதன்னா என்ன, ஈஸியா வந்து ஒரு ஃபிகரை உஷார் பண்றது தான் மன்மதன். தட்ஸ் இட். அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே பயலுக. ஒரு ஃபிகர் இருக்கு சார், பல ஃபிகர் உஷார் பண்றது தான் மன்மதன். பல பேர் நோட்டட். ஆக்சுவலி அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க சார், அதான் ப்ராப்ளம். சரி நீங்க சொல்லுங்களேன், எவ்வளவு லவ் உங்களுக்கு வந்திருக்கு? எவ்வளவு லவ் வந்திருக்கு? இல்ல சார், நான் சொன்ன டாபிக் சரி சொல்லுங்க சார், கிளியரா என்னன்னு சொல்லுங்க. இல்ல அதான் எத்தனை லவ் கடந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு பெண்கள் உங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க? நார்மலான கேள்விதான். நான் ஒரு 4-5 லவர்ஸ். 4-5 லவர்ஸ். பட் அவங்களுக்கு தெரியாம ஒண்ணு தெரிஞ்சு ப்ரப்போசல்ஸ் தானா பெண்களா வந்து பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். பண்ணிருக்காங்க. இப்ப இர்ஃபான் சொன்னாரு அவங்களா வந்து மேக்ஸிமம் ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், பண்ணிருக்காங்க. 2 பேர் பண்ணிருக்காங்க. என்ன எப்படி பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஆக்சுவலி ஃபோன் பண்ணாங்க. எனக்கு நம்பர் கொடுத்து அப்புறம் பேசிட்டேன். ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட்ல தான் மீட் பண்ணேன். ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, நீங்க வேற என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சும்மா இல்லைங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, என்ன யாருங்க லவ் பண்ண போறேங்க, ஏன் நாங்களாம் பண்ண மாட்டோமோன்னு சொல்லிட்டு அப்படி வார்த்தையை விட்டாங்க. அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. நானும் செட் ஆகணும். உண்மை இயல்பா உண்மை சொன்னதுக்காக நிறைய பேர் பாராட்டுகள். உண்மைதான் சார் இது. அதான் அந்த உண்மையை சொன்னதுக்காக பாராட்டுகள் அப்படின்னு. வேற இது மாதிரி தான் கேட்கறேன். ஏதாவது லவ் நம்மளை தேடி வந்திருக்கும், ஒரு 3-4 பேர் லவ் பண்ணிருப்பாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அந்த இடத்துல? அவங்க என்ன செஞ்சாங்க? பாத்தீங்கன்னா காலையில வந்து 7 மணிக்கு எழுந்துப்பேன். எந்த வீட்டாண்ட வந்தனா பார்த்தாலே போதும், யாருன்னா ஒரு பொண்ணு போவோம், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வீட்டாண்ட. கரெக்டாக வந்து சூஸ் பண்ணோம். யார் தட்டினா வந்து அதோட ஃப்ரெண்டை யாரெல்லாம் தட்ட முடியும், நம்ம அந்த பேசிக்கில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தே ஆகணும். அது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து அழகாக இருக்கிற பொண்ணுக்கிட்ட நம்ம பேசணும் வச்சுக்க, அதுக்கிட்ட போய் பேசணும்னா ஊன்லாம் சீனை போடும், அதுகிட்ட பேசக்கூடாது. மீடியமாக இருக்கிறவங்கள சூஸ் பண்ணோம். கரெக்டாக நம்ம அவங்கள சூஸ் பண்ணாலே போதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மடக்கிடும். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கவிஞர்கள்லாம் மூளையை கசக்கி இத காதல் எழுதுறாங்க, ஸ்பரிசம், அன்புலாம் எழுதுறாங்க. யார தட்டினா, அந்த காதலை தட்டினா போதும் அப்படின்னு பாத்தீங்களா? யார தட்டினா எங்க கதவு திறக்கும் நீங்க பாத்தீங்களா? குட். இந்த மொழியை தான் நான் கேட்கறேன். இது உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா, பேசியிருக்காங்களா உங்கள்ட்ட? எத்தனை பேர் இருக்கும் சுமார்? என்ன பிரச்சனைனா, என்னோட வயசுல பெரியவங்களா வராங்க, அதுதான் பிரச்சனை. உங்களை சொன்னாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு. நீங்க யாராவது இந்த மாதிரி லவ் பண்ணிருக்கீங்களா அல்லது ஒரு பொண்கள்? 12 ஒரு டசன் சொல்ற? வீட்டாண்ட அப்போ பஸ் ஸ்டாப் ஆண்ட என்ன நடந்துச்சு தம்பி? எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்பர் வாங்குவாங்க. அவங்க மூலியமா பேசுவாங்க. நான் எப்பயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் செல்லுவேன். இல்லனா நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க? பொண்ணு அவ்வளவு அடிச்சிட்டே இருப்பாங்க. வீட்ல மாட்டா திட்டுவாங்க. வீட்ல செல்லுலாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண கூட மாட்டாங்க. ஸோ அப்பமா ஃப்ரெண்ட்ஸு கூட பேசக்குள்ள அவங்களா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க, அப்படியே என் கூட பேசுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான், இப்போ அதெல்லாம் வேணாம், ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம்னு சொல்லி தான் ஃப்ரெண்டாக தான் பழகுவேன். லவ்லாம் அது மாதிரி 12 பேர் உங்களை ட்ரை பண்ணிருக்காங்க. கனெக்ட் பண்ணுங்கன்னா எப்படி சொல்றது? அவங்க பொண்ணு நம்ம கூட பேசுறதுலே தெரியும்ல, ஒன்று வழிகிறதும் சும்மா பேசுறதும் அப்படி தெரியும்ல, அப்படி அதுலதான் புடி தெரியும். நம்மளாம் வந்து அவங்களாம் வந்து ஐ லவ் யூடா அப்படியே சொல்லுவாங்க. இல்ல அவரை ஹர்ட் பண்றதுக்காக நான் கேட்கல. 12 பெண்கள் அவரை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க லவ் அப்படிங்கிற கேட்டகரி. எவ்வளவு பேர் நம்புறீங்க? இதை நம்புறீங்க? குட். தம்பி சப்பர்னாவே நம்பிட்டாங்க உனக்கு. வாழ்த்துக்கள். 8th படிக்கும்போது பொண்ணு பண்ணுச்சு. அப்புறம் 9th படிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வந்து பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு சேர்ந்து வந்து சொல்லிச்சு. அப்போ 2 ஆயிடுச்சு. அப்புறம் 11th ஒன்று, 12th 3 வரும்போது அந்த 9th பண்ணது மறுபடியும் 12th ஒரு தடவை வந்து சொன்னிச்சு. மொத்தம் எத்தனை வச்சு எனக்கே தெரியல. மேக்ஸ்ல பாஸ் பண்ணியா? இல்ல, அதுல தான் வீக்கா இருக்கேன் கொஞ்சம். அப்புறம் காலேஜ் டேஸ்ல அவ்வளவா இல்லை. இப்போ ரீசெண்டா 2 பேர் சொன்னாங்க, அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் சார். இந்த செட்லயா? இல்ல காலேஜ்ல அட்வைஸ் பண்ணிலாம் அனுப்புனீங்களா? ஆமா சார். அவ்வளவு நல்ல அப்படிலாம் இல்லை சார். இல்ல வீட்ல எல்லாருமே வந்து. நீங்க யாரையாவது லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அது மறுக்கப்பட்டுச்சா? இல்ல சார், எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பேசி பாய் காமிச்சு போயிடுவேன். பாய் சொல்லிடுவேன். இர்ஃபான் உண்மை சொல்லணும். பசங்கள்லாம் கேட்டோம், பப்பி லவ்லாம் இருந்திருக்கும், காலேஜ் லவ் இருந்திருக்கும்.
இப்ப செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது லவ்வா கூட மாறி இருக்கலாம். அது சில விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? பிஃபோர் செலிபிரிட்டியா இல்லை எல்லாமே செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறமே கேக்குறேன். இல்ல செலிபிரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த பொண்ணும் அந்த மாதிரி என்ன துரத்தி நான் லவ் பண்ணதே கிடையாது. செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு எப்படி இர்ஃபான் வரும் என்ன நான் நார்மலான ஒரு நான் தான் துரத்தி வந்து ஸ்கூல் காலேஜ்ல நான் லவ் பண்ணியிருக்கேன். தவிர பொண்ணுங்கன்னா என்கிட்ட வந்து அந்த மாதிரி இந்த மீடியா வெளிச்சம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. வாட் வில் தே டு? அந்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன கேட்பாங்க? ரொம்ப கொஞ்சம் கிரேசியா இருப்பாங்க. கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். ஆமா ரொம்ப ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க. பேசணும் நான் வந்து நார்மலா பேசிட்டு போயிடுவேன். ஐ டோன்ட் டேக் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா அவங்க சீரியஸ் எடுத்துட்டாங்கன்னா தப்பாயிடும். ஐ ஹேண்டில் இட் வித் கேர். சபர்ணா எப்படி பாக்குறீங்க? நீங்களும் செலிபிரிட்டி தான், உங்களுக்கும் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம், இல்ல நீங்க சொல்லியிருக்கலாம் யார்கிட்டயாவது. ரோமியோ அப்படிங்கிறது வேற, அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மன்மதன்கள் அப்படிங்கிறது வேற. இவங்க எல்லாம் மன்மதன் தாண்டா கண்டிப்பா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அப்படியே ஒதுங்கி இருப்பீங்களா? இல்ல நம்மளும் பேசலாம், இதுல என்ன 10 பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க நம்மளும் ஃப்ரெண்டா இருக்கலாம்ங்கிற அந்த மென்டாலிட்டி கேர்ள்ஸ் ஒதுங்கிடுவீங்க. ஓகே, மற்ற பெண்களுக்கு பேசினா உங்களுக்கு பிடிக்காது? மற்ற பெண்களுக்கு பேசினா எல்லாம் பிடிக்காது. என்கிட்ட கரெக்டா பேசலன்னு எனக்கு பிடிக்காது. ஓகே, ஒரு பையன்ட்ட ஏற்கனவே 5 பொண்ணுங்களோ 6 பொண்ணுங்களோ ஃப்ரெண்டா இருக்காங்க, லவர்லாம் விட்டுறலாம், ஃப்ரெண்டா இருக்காங்க, நானும் ஒரு ஃப்ரெண்டா ஆயிக்குவேன் அப்படின்னு அடிஷனலா போவீங்களா, பேசுவீங்களா? கன்ஃபார்மா ஃப்ரெண்டா இருப்பீங்க. ஆமா, லவ்வரானா? லவ்வர்ன்ட்டுலாம் அப்படி இல்ல, அப்படிலாம் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட், அப்படி ஃப்ரெண்ட் மட்டும் தான். ஆமா, ஃப்ரெண்ட் மட்டும் தான். இல்ல, இருக்க முடியாது. இருக்க மாட்டீங்க. ஏன்? ஐ வாண்ட் டு பி யூனிக். என்ன அவங்க கன்சிடர் பண்றாங்கன்னா ஃப்ரெண்டா, நான் மட்டும்தான் அங்க ஃப்ரெண்டா அக்செப்டபிளா இருக்கணும். ஒரு 10வது பர்சனா நான் போய் யாரையுமே அவர் லவ் பண்ணல, ஃப்ரெண்டா தான் இருக்காரு. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்ல தான் நான் சொல்றேன். 10ஓட 11னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல நான் ஆட் ஆக மாட்டேன். அப்படியா? ஹாய்னா என்ன, ஹாய் பாய், அவ்வளவுதான். சோ ரொம்ப க்ளோஸாலாம் பழக மாட்டீங்க. ஒரு 10 பேர் ஃப்ரெண்டா இருக்காங்க, 11வது தான் நான் போவனா? போலாமே, போலாம். போலாம். இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகலாம்ல, அவங்களோட அதிகமா க்ளோஸ் ஆகலாம்ல நம்ம. சோ எல்லாமே பேசுறது விதத்துல இருக்குது. காதலும் காதலிக்கலாம் அவங்கள. இல்ல இல்ல, அந்த 10 பேர் ஃப்ரெண்டா தான இருக்காங்க, நீங்க ஏன் காதலிக்க கூடாதுன்னு தான் கேள்வி. அது அவங்கள அந்த பையனை பொறுத்து இருக்கு. ஓகே, ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம் சார். பிகாஸ் 10 பேரோட 11ஆ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லவ்னு வரும்போது நம்ம மட்டும் தான் இருக்கணும். சேஃபர் சைடு கொடுங்க. ஃப்ரெண்டா இருக்கலாம், பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரோமியோ பாய்ஸ் வந்து அவங்க தான் பை ஹார்ட் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா மற்ற பாய்ஸ்லாம் கொஞ்சம் உள்ள கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. இவங்களாம் நல்லவங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் நல்லவங்க. கை தரலாம், அவங்க தான் சொல்லிருக்காங்க அவங்க ரோமியோ பாய்ஸ் தான் நல்லவங்க. ஓகே, ரோமியோ பாய்ஸ் அவங்க ஒன்றும் சின்னதுல இருந்தே இருந்திருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்களும் ஒரு லவ், பப்பி லவ்னு இருந்திருக்கும். கொஞ்சம் ஏதாவது ஹார்ட் பிரேக் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா எதுக்குடா இந்த ஹார்ட் பிரேக்லாம், நம்ம எல்லார்கிட்டயும் பேசுவோம் பழகுவோம்னு ஆயிருப்பாங்க. இப்போ 10வதா ஒரு ஃப்ரெண்டா போகிறது அவங்கள லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்க கேரக்டர் பொறுத்து தான். இப்போ எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அதே மாதிரி ரோமியோ பாய்ஸ் எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. லவ் பண்ணலாம், ஃப்ரெண்டா இருக்கு. எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் என்கிட்ட பேசுற மாதிரியே பேசினாங்கன்னா தான் நான் யோசிப்பேன் லவ் பண்ணலாமா. 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நம்மளும் ஒரு 11th ஜாயின் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. பட் அந்த 10மே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு இருந்தா தான் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். பிகாஸ் இப்போ சப்போஸ் இட்ஸ் நாட் தட் உங்ககிட்ட மட்டும் க்ளோஸா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அந்த மாதிரி மட்டுமே க்ளோஸா இருந்தா அதை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு டிஃபைன் பண்ணவே முடியாது. அதான் 10ஓட 11ஆ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெரிய. இப்ப சப்பர்ணா சொன்ன மாதிரி வெளியில வந்துடலாம். அது உங்க இஷ்டம். உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படின்னா யூ கேன் கீப் ஹிம் as friend. குட், புரியுது. உங்களோட மென்டாலிட்டி புரியுது. Yeah, we can be friends. இருப்பீங்க. என்ன யூஸ் அதுல? 10ல 11னா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுல என்ன யூஸ்? நிறைய பேர் கிரேஸா இருக்காங்க. So we can become a big gang, right? ஓ, கூட்டம் காமிப்பீங்க. சரி, நான் இங்க கேக்குறேன், ஒருத்தன்ட்ட பழகுறீங்க, அவன் பிளே பாய்னு தெரிஞ்சு போச்சு, விட்டுட்டு வெளியில வந்த சம்பவங்கள் இருக்கா, அல்லது கூடவே இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? I have one friend. Okay. ஃப்ரெண்ட் எனக்கு அவனை ஒரு 4 வருஷமா தெரியும். நாங்க மீட் மூலமா தான் ஃப்ரெண்ட் ஆனோம். we are very close now. எனக்கு நல்லா கிளியரா தெரியும் அவன் என்னென்ன திருத்தனம் பண்றான், ஒரு பொண்ணோட என்ன பேசுறான். என் கூட இங்க பேசிட்டு இருப்பான், அட் த சேம் டைம் வாட்ஸ்அப்ல 10 பேரோட சாட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த சாட்ல ஏதாவது ஒரு ஃபன்னி திங் இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் பேசி சிரிச்சுப்போம். See, that's his character. Okay, நம்ம கிட்ட எப்படி பழகுறான் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். என்கிட்ட இஸ் வெரி ஜென்யூன் ஃபார் 4 years. we are like பையன் பொண்ணுன்னே சொல்ல முடியாது. லைக் டே மச்சான் அந்த மாதிரி தான் we are friends and we are still friends and will be. அதான் கேக்குறேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா, அவ வந்து நிறைய பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்க ஒரு பையனை தெரியாம அவ லவ் பண்ணிட்டா. அவன் எப்ப பிளே பாய்னு தெரிஞ்சதோ, நிறைய பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதோ வெளில வந்துட்டா. அப்படி ஒண்ணுமே இல்லையா? இருக்காங்க சார். என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்திருக்கு. அவ லவ் பண்ணிட்டான் அந்த பையனை. லவ் பண்ணிட்டு அந்த பையன் எங்களுக்கு தெரியாதவன் அப்படின்ட்டு யார்கிட்ட அவன் நம்பர் கொடுத்தானோ அந்த பொண்ணு எங்க ஃப்ரெண்டு. திருப்பி அந்த நம்பர்ல இருந்து நாங்களே கால் பண்ணி பேசினா அவகிட்ட பேசுற மாதிரி தான் எங்க கிட்ட பேசினான். சோ அப்ப தெரிஞ்சு அவ அதோட வெளியில மொபைல் மூலமா மாட்டினாப்ல. மொபைல் நம்பர் கொடுக்கறது மூலமா பஸ்ல வந்து நம்பர் கொடுத்து மாட்டினான்.
நம்பர் கொடுத்து மாட்டினா அதே பஸ்ல தான் இவளுக்கும் நம்பர் கொடுத்தான். இதைத்தான் கேக்குறேன். இப்படி சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கும் லைஃப்ல, உங்க லைஃப்ல இல்ல அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல நடந்திருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி கேக்குறேன், என்னென்ன நடந்திருக்கு? என்னோட ஃப்ரெண்ட் கூட ஒருத்தனை லவ் பண்ணான். அவன் பாக்குறதுக்கு நல்லா இருப்பான், செய்வான். ஆனா அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல அவன் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணான். இவன் வந்து இவள காசுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ லாஸ்ட்ல இது அவங்க வீட்டில் தெரிய வந்து பெரிய பிரச்சனையான பிறகு மாட்டின உடனே அவங்க கிட்ட கேட்டாங்க, நிஜமாலே நீ பண்ணியான்றதுக்கு அப்ப அவன் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். இர்ஃபான், நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறதுக்கான சிரமங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் நம்ம? ஐயோ இல்லங்க, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா உங்க ஃப்ரெண்ட் யாராவது அப்படி இருக்கலாம், அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா பெஸ்ட் என்ன தெரியுமா, சிங்கிளா இருக்கிறதா ரொம்ப நிம்மதியான ஒரு விஷயம். தலைவலி நிறைய வச்சிருக்க என்னோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. என்னென்ன சிரமப்படுவாங்க? தூங்க மாட்டாங்க, காலைல சீக்கிரம் எந்திரிச்சிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு காலேஜ்ல விட்டு வருவானுங்க. அவன் நிம்மதியா இருக்காது. சேலரி வாங்குவான், பாதி சேலரி வந்து அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க மொபைல் பில்லே. ஆமா, மூவி போவானுங்க, மூவில படம் போயிட்டு இருக்கும், சண்டை போட்டுருப்பானுங்க 2 பேரும். சோ வந்து பிரச்சனை தான், கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரச்சனை தான். நிறைய யார் வழிமொழியா, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்னென்ன சிரமத்துக்குள்ளாரீங்க? உங்களுக்கு எல்லாம் இருப்பாங்களே அந்த எல்லாத்தையும் அட் டைம் சேட் பண்ண முடியாது சார். சேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து இவங்க பண்ணுவாங்க, லேட் ஆயிடும். என்ன லேட் பண்ணிட்டு இருக்க, என்ன தான் பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். சத்தம் போடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிளாக் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வேற ஏதாவது. இதுதான் கேக்குறேன், என்னென்ன சிரமங்கள் இருக்கு சார்? ரீசார்ஜ் பண்ணி மாளாது சார். மொபைல் பில் கட்டி மாளல எவ்வளவு பேர் பாருங்க, கை தூங்க. மொபைல் பில் கட்டி எனக்கு மாளல, ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கீங்க? ரீசார்ஜ் பண்ணி மாளல. வேற அதுதான் சார் பெரிய கஷ்டம். பெரிய சிரமமே அதான். இந்த சைடு ஒரு மிஸ்ட் கால் வரும், இந்த போன் எடுத்தா அந்த சைடு ஒரு மிஸ்ட் கால் வரும். அந்த பிள்ளைங்க மிஸ்ட் கால் மட்டும் தான் கொடுக்கும் பிள்ளைங்க. சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீபெய்ட் வச்சிருந்தேன், ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்ட் பெய்ட் பண்ணதுல இருந்து எல்லா ஃபோன் கால்ஸும் நான் தான் பண்ணுவேன் சார். பெரிய போய் சார். எல்லாருமே இவங்க சொல்றாங்க கேர்ள்ஸ் மிஸ் கால் கொடுப்பாங்க, பசங்க மிஸ் கால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் தான், அது கூட நெட் பேக் போட்டு வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ் பண்ணுவாங்களே தவிர பூஸ்டர் போட்டு கூட அனுப்ப மாட்டாங்க. நாங்க தான் ஃபோன் பண்ணி பேசணும். கஞ்ச பசங்க, ரொம்ப ரொம்ப கஞ்ச பசங்க. உங்க பில் எவ்வளவு வரும் மாசத்துக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 600 700 வரும். இப்போ வந்து 1500 அப்படி போயிட்டு. ஓய்யோ, எனக்கு 2 வீக் 1000 ஆகும். 2 மாசத்துக்கே 1000 ரூபாய் ஆகாதுங்க. என்ன பண்ணுவீங்க? அப்படி யார்ட்ட பேசுவீங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசுவேன். நிஜமா? போய் 2000 ரூபாய்க்கு பொண்ணுங்க பேசுது, நான் நம்பணும். குட். வேற என்னென்ன சிரமங்கள் இருக்கு? வேற என்ன சிரமம்? பெட்ரோல் வந்து 50 ரூபா போடுறாங்களா, 150 ரூபாய் 200 ரூபாய் பெட்ரோல் போடுறாங்க. பெட்ரோலுக்கு காசு போகுது. இர்ஃபான் சொன்ன மாதிரி சேலரியில பாதி பெட்ரோலுக்கு, மொபைலுக்கு, சினிமா பாக்குறதுல. வேற என்ன இருக்கு? வேற வந்து லோக்கலா பேசுற அப்படியே மாடர்னா பேசுவாங்க எல்லாரும். இல்ல நீங்க எப்படி பசங்களே மாடர்னா பேசுவாங்க. அப்படியே இப்போ வீட்டாண்ட என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றது, பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படியா அந்த மாதிரி மாத்திருவாங்க. இயல்பை வந்து மாத்திக்குவீங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனா உண்மையிலே கேரக்டரை ஃபர்ஸ்ட் மாத்தணும் சார். நம்மளாவே இருக்க கூடாது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேரக்டர். சூப்பர்ப்பா, நம்ம கேரக்டரே மாத்துற மாதிரி அப்பதான் அவங்களுக்கு பிடிக்குது. வந்து வீட்டுல ஸ்னேகா மாதிரி இருப்பாங்க சார், வெளியே வந்து நமிதா மாதிரி பண்ணுவாங்க. ஹோ மச்சான், ஒரு 7 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு? எனக்கு. அப்பாடா. 4 ஆங்கிலோ இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், நைஜீரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிரமங்கள் இருக்கு தம்பி. சிரமங்கள் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓய்யோ, என்னன்னா வாட்ஸ்அப்ல பேசினே இருக்கிறப்ப இவளுக்கு டாலி பதில் அவளுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பேன் நான். என்னடா மாத்தி அமிச்சேன், ஓ சாரி மச்சி மாத்தி அமிச்சிட்டேன் மச்சி. இந்த பிரச்சனை கூட பரவாயில்ல. சரி, இதுல என்னன்னா இவங்களை கடைக்கு கூட்டு போனோம், அதுல வர இவங்களுக்கு ஐப்ரோ பண்ணி விட்டுருது. ஐப்ரோடா ப்ளீஸ் டா, காஜல்டா, லிப்ஸ்டிக்டா. ஆனா இவங்க மட்டும் அந்த இப்ப நம்ம நார்மலா பீச்சுக்கு போறோம்னு வச்சுங்க சார், பசங்கள்லாம் ஒரு மாதிரி பாப்பா, நாடா இவன் காட்டா மாதிரி இருக்கிற 4 பொண்ணு கூட நினைச்சு பண்ணுங்க. ஆனா இவன் மட்டும் அவனை பாப்பா, செம்மையா இருக்காண்டி. என்னன்னு கேட்டா, நல்லா இருக்காள மச்சான் அந்த பையனா. நம்ம ஒரு பொண்ணை பார்த்தா என்னடா அப்படின்வான். இதுல வேற மத்த பெண்களை பார்க்க முடியாது இவங்களோட போறப்ப, கஷ்டமா இருக்கு. பட் நான் பார்க்கலன்னா முடி மறைச்சிடும் இல்லையா, அது பிரச்சனை இருக்கு. நான் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரே பாயிண்ட் தான், இவங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்க குரங்கெல்லாம் வச்சுட்டு, பொண்ணுங்க வீட்டுல ஸ்னேகா மாதிரி, வெளியே நமிதா மாதிரி சார். சவர்ணா, இங்க பாக்குறவங்களே பயங்கர பிளே பாயா இருப்பாரு அப்படின்னு யார சொல்றீங்க? இந்த பொண்ணுங்க நிறைய பேரை பிக் பண்ணிட்டாங்க. பிளே பாய் இவர்தான் ரோமியோவா இருப்பாரு, இவர்தான் மன்மதனா இருப்பாருன்னு நீங்க யார பிக் பண்றீங்க? எல்லாரும் குழந்தை பசங்க மாதிரி இருக்காங்க. குழந்தை பசங்களா? பிளே பாய்னா எந்த மாதிரி சென்ஸ்ல கேக்குறீங்க? நிறைய இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா அந்த பையனுக்கு இருக்கும்பா. சுத்தி பொண்ணுங்களே இருந்துட்டே இருப்பாங்க, அப்படியே ஜாலியா பேசிட்டு ஒரு ஃபன்னா இருப்பாங்க.
he acceptedல he got good friends now மேலையா? இல்ல இவர் ஒத்துக்கிட்டார் யார் இவரா? the handsome boy yeah ஐயோ ஆக்சுவலா இவர்தான் இருப்பாரு. ஏன்னா கலகலன்னு பேசுறவங்களுக்கு தான் ஆக்சுவலி கலகலன்னு பேசுறது தான் பிடிக்கும். அட்ராக்ட் ஆகுற விஷயம் இருக்கு. நம்ம இவங்க பேசுறோம்னா டப்பு டப்புன்னு கவுண்டர் கொடுக்குறாரு. அது நிறைய பொண்ணுங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதாவது லவ்வா தான் அட்ராக்ட் ஆகணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பிடிக்கிற விஷயம் அவன் எதுவுமே வச்சுக்கலாம், அவன் ஜாலியா கலாச்சிருக்கான், அவங்க கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஃபன்னா இருக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் வில் பி ஹேவிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. என் காலேஜ்லயே அப்படிதான். நல்ல இந்த மாதிரி இவர் மாதிரி பசங்க தான் வந்து பொண்ணுங்க சுத்தி இருந்து நடுவுல உட்காந்து ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு, இவங்க கலகலன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம நடந்து போனா கூட கண்டுக்க மாட்டாங்க. சோ ஹேண்ட்ஸமா இருந்தாதான் சுத்தி அதெல்லாம் கிடையாது. the appearance doesn't matter at all. attitude that matters a lot. ஓகே டெஃபினெட்லி. இந்த பையலுக்கு இவ்வளவு புகழ்ச்சி வருதே பாருங்க. ஆக்சுவலி என்னன்னா இவர் பேசுறத நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கறனால இவரை பிடிச்சிருக்கேன். நீங்க யாரும் நிறைய பேரு நீங்களா இல்ல இங்க, ஓகேவா? நீங்களா இங்க இருந்தீங்கன்னா நான் சொல்வேன் ஒண்ணு பிடிக்கும் சொல்றேன். நீங்க யாருமே நீங்களா இல்ல, அவரு நீங்களா இருக்காரு. சோ இட்ஸ் குட் திங் டு அட்ராக்ட், ரைட்? நான் இதான் வரும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்த்தப்ப இவர் ரோமியோவா இருப்பாரு, இவர் பிளே பாயா இருப்பாரு, இவர் மன்மதனா இருப்பாருன்னு ஒரு அசம்ஷன் இருந்துச்சு. இப்ப பேசினதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு பேசிட்டோம், இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம், இந்த செட்ல இவ்வளவு நேரம் நம்ம இருந்திருக்கோம். இப்ப யார் இப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சார் இவருக்கு. நான் முன்னாடி ப்ரெடிக்ஷன் நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யார் இருக்காங்க? அந்த மேம் சொன்ன அவங்க பிளாக் கலர் இல்ல you the one the handsome boy handsome guy அவரு. அப்புறம் பின்னாடி இந்த பிஸ்தா கிரீன் அண்ட் இவங்க இர்ஃபானை சேர்த்துக்கலாம். இர்ஃபான் இஸ் obviously இர்ஃபான் எப்பவுமே ஓகே. அவங்க பேசவே வேண்டாம். இர்ஃபான் என்னங்க நீங்க நடந்தா போதும், நீங்க சிரிச்சா மட்டும் போதும். இது வந்து on behalf of all the girls. அவங்க எல்லாம் சொல்ல வெக்கப்படுறாங்களான்னு தெரியல. அவங்க பேசவே இல்லனா கூட அவர் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே of course he is a hero. உட்கார்ந்த உடனே எல்லாரும் பின்னாடி இருந்தவங்க எல்லாம் blur-ஆ தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும். சோ அதனால உங்க சப்போர்ட் எனக்கு விட்டுறாதீங்கப்பா. சோ நான் அப்ப சொன்னா அவங்களே தான், அந்த 3 தான். வேற யாரும் பிராங்காவும் பேசல. மேபி மேடைக்காக பேசினாங்களா இர்ஃபானோட தெரியல. ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்னு சொன்னாங்க. என்னன்னா இந்த மீடியா வெளிச்சம் விழுந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பெண்கள் என்ன பாக்குறாங்க. மேபி இர்ஃபான் இவ்வளவு ஒரு செலிபிரிட்டியா இல்லாம இர்ஃபான் கண்டஸ்டன்ட்ஸோட ஒரு கண்டஸ்டன்ட் உட்கார்ந்தா பிடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரி பிராங்கா பேசியிருந்தா, இப்ப அவங்க பேசின பாயிண்ட்ஸ் அவர் அங்க உட்கார்ந்து பேசியிருந்தா கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருக்கும். குட் ஓகே ரைட் குட். வேற I am not changing. I will include one person. That funky அண்ணா. உன்னை கடைசில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு சொன்னல. ஓகே நான் நிறைய முயற்சி எடுத்தோம். நிஜமா இப்படி பேசுறதுக்கே முதல்ல தைரியம் வேணும். ஏன்னா வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு பப்ளிக்கா வந்து நான் கேர்ள்ஸ்க்கு தான் முதல்ல பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஏன்னா இந்த மன்மதன்கள் முன்னாடி உட்கார்றதே கஷ்டம். வாயை திறந்தாலே அவ்வளவு கவுண்டர். நீங்களே பாத்தீங்க ஆரம்பத்துல நான் ஷோ நடத்துறப்பயே. இதுல உண்மை பொய்ன்னு ஆராயறதை விட நான் ஒரே சம்பவம் மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மெர்லின் மன்றோ ஆண்களோட சிம்ம சொப்பனம் அவங்க. மெர்லின் மன்றோனா அவ்வளோ கிரேஸ். அது வெறுமனை அவங்க கூட நடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஆண்களும் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட துணையா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் மெர்லின் மன்றோ. அவ்வளோ அழகு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை துணையா 6 பேக் வச்சிருக்க நல்ல உடல் வலிமை கொண்ட ஒரு அழகான ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கல, அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கல, மிகப்பெரிய செல்வந்தரை தேர்ந்தெடுக்கல. மெர்லின் மன்றோ வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்தது அறிவில் சிறந்த ஆர்தர் மில்லர் அப்படிங்கிற ஒரு நாடக ஆசிரியர். ஒரு பொண்ணுக்கு அப்படிதான் பிடிக்குங்கிறது தான் இயல்பானது. அதே சமயத்துல எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணலாம். சில பேருக்குலாம் ஒரு வருத்தமே இருக்கும். அந்த பையன் சொன்னாப்ல, எனக்கு வந்து 12 பொண்ணுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் இதே மாதிரி லவ் வரைக்கும் எடுத்துட்டு போகலன்னு. சில பேருக்கு அது பொய்யா பட்டிருக்கும், கரெக்டாவும் பட்டிருக்கும். பட் ஒரு பையன் எப்படின்னா எப்பவுமே என்கிட்ட பொண்ணு வந்து பேசணும், என்ன சொல்லணும். உங்களுக்கு தெரியாது இங்க இருக்கவங்கல யார் ரோமியா மாதிரி இருக்காங்க, மன்மதனா இருக்காங்க நீங்க சொல்றப்ப அவங்க ஹார்ட் பீட் பயங்கரமா இருந்திருக்கும். ஐயோ என்ன சொல்லணும். இது இயல்பு. இந்த வயசுல இந்த பருவத்துல அவங்க பார்த்து என்ன சொல்லணும் அப்படிங்கறது ஒரு ஆசை. அதற்கு தகுந்தாப்புல இருக்கணும். நீங்களா இருங்க. சிம்பிளா தான் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னீங்க வந்தோடனே? பி எ மேனா? பி எ மேன். புது வாசகம் எனக்கு கிடைச்சிருக்கு. be as you are something ஒரு வாசகம் போடுங்க. be what you are. be a man அப்படிங்கிறது தான். நம்மளா இருந்தா எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தமைக்காக சிறப்பு விருந்தினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. எங்கே மீண்டும் அடுத்த வாரம் வேறு தலைப்போட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா. இது நில் கவனி சொல்.